கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 1/11/2025 அன்று நடைபெற்ற மினி ராகு பெயர்ச்சியை பற்றி அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. 31/10/2025 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்த ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சுயசாரத்தில் பயணம் செய்ய தொடங்கினார். 10/7/2026 அதாவது இந்த ஜூலை 10ஆம் தேதியுடன் சுயசார பயணம் முடிவடைகின்றது. 11/7/2026 முதல் 13/11/2026 முடிய கிட்டத்தட்ட 4 மாதங்கள் தனக்கு பிடிக்காத செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகின்றார் ராகு. நட்சத்திர மாற்றம் என்றாலும் கூட தனக்கு பிடித்த கும்பராசிக்குள்ளே தான் அவர் பயணம் செய்வார். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் என்பதும் சனீஸ்வர பகவானும் ராகுவும் மிகவும் ஆத்மார்த்தமான நண்பர்கள் என்பதும் வெளிப்படையான விஷயம். ஆனால் சில பழமை வாய்ந்த ஜோதிட நூல்களில் சனீஸ்வர பகவானும் ராகுவும் இணைந்த கும்பராட்சியை ஆட்சி செய்கின்றனர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது தனது சொந்த வீடான கும்பத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் பயணம் செய்த காலகட்டத்தில் அஸ்வினி, புனர்பூசம், பூசம், மகம், விசாகம், அனுஷம், மூலம், பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்களை அவர் கொடுத்தார். ஆச்சரியப்படும் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் ராகு. கிருத்திகை, மிருகசீரிஷம், உத்திரம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம் நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் நன்மைகளை செய்தாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரோகிணி, ஆயில்யம், ஹஸ்தம், கேட்டை, திருவோணம், ரேவதி நட்சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகளை செய்தார் ராகு அந்த காலகட்டத்தில். அதாவது 1/11/2025 முடிய இப்போ இந்த 10/7/2026 முடிய அவர் கெட்டதுதான் செஞ்சார், செய்வார். பரணி, திருவாதிரை, பூரம், சுவாதி, பூராடம், சதயம் நட்சத்திரத்தினருக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சங்கடங்களையும் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்தார் ராகு. இவை எல்லாமே இனி தலைகீழாக மாறப்போகின்றது. பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூரம், ஹஸ்தம், சுவாதி, விசாகம், பூராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இனி 11/7/2026 முதல் நன்மைகளை மட்டுமே செய்ய போகின்றார் ராகு. ஆயில்யம், கேட்டை, பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி இது நாள் வரை கொடுத்த பணம், புதவி, புகழ், அந்தஸ்து எல்லாவற்றையுமே பிடிங்க கொண்டு கஷ்டப்பட வைப்பார். அதாவது இதில் அந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மூணையும் நான் இப்போ ஏன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னாங்க, இவங்களுக்கு அந்த கோச்சார நிலைமைகள் இப்போதைக்கு அந்தளவு நல்லாவே இல்லை, அதனால தான் சேர்த்துக்கிட்டேன். பட் ஆயில்யத்துடைய அதிபதி நாகராஜா அப்படிங்கிறதாலேயே அங்கே ராகு நன்மைகளை அதிகமாக செய்வார், கெட்டது செய்ய வேண்டிய நிலைமையிலையும் குறைத்து செய்வார். அதனால் அந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதியை கூட நம்ம விட்டுட்டாலும் அவங்களுக்கு போனால் போகுதுன்னு சில நன்மைகளை செய்வார். ஆனால் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல, எதுக்கு போச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா, அது எல்லாம் போயிடுங்க. அதே மாதிரி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு இரத்த காயம், விபத்து போன்ற கெடுதல்கள் உண்டாகும். மின்சார தாக்குதல்கள் கூட உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஃபுட் பாய்சன் ஆகலாம்.
அதனால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளதுங்க, அதை நிச்சயமாக சொல்லிடணும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தினர் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். நன்மைகள் நடக்கும், பட் அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்க. நீங்கள் அவர் ராகுகிட்ட மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா ராகு நல்ல நிலைமையில் எவ்வளவு அன்பாக, ஆதரவாக, ஆறுதலாக இருப்பது போல நடிக்கின்றாரோ அந்த அளவு அவர் மோசமான நிலைமைகளுக்கு வந்துட்டார்னா அடித்து உதைப்பார். இதுதான் ராகுவுடைய சுபாவம். இங்கே நம்ம தமிழகத்தில் கூட சில எதிர்பார்க்காத வகையில் மாற்றங்கள் உண்டாகுங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்பாராத வகையில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரத்தினை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பூரம், ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் நல்லா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இவர்கள் சேர்ந்து தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகங்க. இதனால் பெருமளவு பாதிக்கப்பட போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினர் இந்த ராகுவின் அவிட்ட நட்சத்திர சஞ்சாரத்தினால் மிகவும் பாதிக்கப்பட போகின்றனர். உலக அளவில் கூட இஸ்லாமிய நாடுகளின் பின்னடைவுகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். 2026 ஜூலை 10 முடிய கொஞ்சம் தைரியமாக, தெம்பாக காணப்படும் இஸ்லாமிய நாடுகள் ஜூலை 11க்கு பின் பிரச்சனைகளின் பிடியில் சிக்கப் போகின்றன, சரணடைய போகின்றன கூட வச்சுக்கலாங்க. காரணம், இஸ்லாமிய மதத்துக்கும் காரகத்துவம் கொண்டவர் ராகு. அதுபோலவே பெட்ரோலிய பொருட்களான பெட்ரோலியத்தின் மூலம் கிடைக்கும் சில உபரி பொருட்களான மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், மெழுகு, ஆயில், கிரீஸ், வார்னிஷ், பெயிண்ட்டு, அப்புறம் இந்த எல்பிஜி கேஸு, சிஎன்ஜி கேஸு, இந்த மீத்தன் வாயுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது போன்ற எரிவாயுக்கள் இவற்றுக்கு எல்லாமே ராகுதாங்க அதிபதி. அதுவும் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த அசைவ உணவுகள் மற்றும் குறுகிய நேரமே இன்பம் கொடுக்கக்கூடிய மதுபானம், போதைப் பொருட்கள் ஆகியவற்றுக்கும் காரகத்துவத்தை கொண்டுள்ளவர் ராகு. கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், தசாபுத்தி எது எப்படி நடந்தாலும், ராகுவின் சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்குங்க. கோச்சாரம் இல்லை, அப்புறம் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கூட ராகு நல்லா இல்லைன்னா அவர் எந்த நல்லதும் நடக்க விடமாட்டார். அதே மாதிரி கோச்சாரம் மோசமாக இருக்குங்க, தசாபுத்தியும் சிக்கலான தசாபுத்தி அப்படின்னா கூட ராகு ஒரு அற்புதமான நிலைமைகளில் இருக்கும்போது அருமையான பலன்களை செய்வாருங்க. ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கெலாம் அது மாதிரி தான் செஞ்சார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்காருன்னு எல்லாம் கவலைப்பட்டப்போ கூட அவர் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சரிக்கும் போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். இப்போ அதெல்லாம் பிடிங்குவாருங்க. 10ஆம் தேதி நைட்டு ஒரு 9:40 மணியளவில் அவர் சதயம் நட்சத்திரத்திலிருந்து கிளம்பி அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய தொடங்குவார். இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான், சுக்கிரன், புதன் போன்றவர்கள் ராகுவுடன் கொஞ்சி குழாவுவார்கள், ஆத்மார்த்தமான நண்பர்கள். அதே சமயம் குரு பகவானும் கேதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே ராகுவை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. இவங்கிட்ட போனால் நம்மளை அடிப்பான் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லைங்க. செவ்வாயும் சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா ராகுவுடன் பயங்கரமாக சண்டை போடக்கூடியவர்கள். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் ராகுவை பார்த்தாலே ஆகாதுங்க, ராகுவுக்கும் சூரியன் செவ்வாயை பார்த்தாலே ஆகாது. அதனால் அவங்க எப்பயுமே சண்டை போடக்கூடியவர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவை பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சுக்குவார். இருந்தாலும் தேடி பிடிச்சி இழுத்துட்டு அடிப்பார் ராகு. அதனால தான் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கும் ஹஸ்தம், திருவோணம்,
ரோகிணி நட்சத்திரத்தினருக்கும் வந்து கொஞ்சம் ராகு ஆகாதுன்னா எல்லாம் சொல்லுவாங்க. ராகு எந்தளவு கெடுதல் கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 11/7/2026 மேலே ரோகிணி, மிருகசீரிஷம், ஹஸ்தம், சித்திரை, திருவோணம், அவிட்டம் இவங்களுக்கு வந்து சில நன்மைகள் காத்து கொண்டுள்ளது. அது முக்கியமாக ஹஸ்தத்துக்கு வந்து ஒரு 6ஆம் இடத்தில் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் ஹஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு இந்த ஒரு 4 மாத காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது. நன்றி.